வணக்கம் வியூவர்ஸ். டிவிக்கே வந்து வின் பண்ணிட்டாலும், இப்போ ஆட்சி அமைக்கிறதுல இவ்வளோ ஒரு குழப்பம், என்ன முடிவு எடுப்பாங்கன்றதுல ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்குது. எப்படி என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 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 தேர்தலில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டு, ஒரு ஒரு புதுவிதமான ஒரு மக்கள் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கிறாங்க. இது ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாங்க. இல்ல ஒரு விஷயத்த இங்கே நம்மளுக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. நெறைய விஷயம் இந்த தேர்தல்ல புதுவிதமா நடந்திருக்கு. அதுதான் ஒன் பை ஒன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விசித்திரமான ஒரு தேர்தலாவும், இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன மாதிரி இல்லாத ஒரு அளவுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு டிவிகே வந்து வின் பண்ணிட்டு, இவ்ளோ இடங்கள்ல வின் பண்ணி இருந்தாலும், அவங்களால வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு ஒரு 10 சீட்டு கூடுதலா கிடைச்சிருந்தா, அவங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ, அதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ விஜய் பிரச்சாரம் பண்ணாத இடத்துல அவருக்கு வெகுவா மிகப்பெரிய அளவுல தோல்வி வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ம் இப்போ கிராமப்புறம் சைடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரியலூர், கன்னியாகுமரி இந்த மாரி நெறைய இடத்துல ஆ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஆ ஒரு 5 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 5க்கு 5மே வந்து பார்த்தீங்கன்னா, 0வா வந்திருக்கு. ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஆ 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல அந்த மாதிரி 0 வந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் எடுத்திருந்தாலே, அதுவும் வேற பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்ட ஒரு 1000 to 500லேருந்தே இருக்கு அவங்க தோல்வி. 500ல இருந்து ஆ 5000 வரைக்குமே மிக கிட்ட வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் பிளேஸ்ல தான். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 3ர்ட் பிளேஸ்ல வந்து ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில வந்து யாரும் இங்க இது பண்ணல. ஸோ இவங்களுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ 1,70,00,000 பீப்பிள்ஸ்க்கு மேல இவங்களுக்கு வந்து வோட் போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்ட்ரி மூமெண்ட் தான். சிங்கிள் பெர்சனா ஒரு சிங்கிள் பார்ட்டியா இருந்துக்கிட்டு, எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம, யாரோட ஆதரவும் இல்லாம, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம, பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாம, இவங்க வந்து இந்த இது எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கள ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ட்ராவலாவே இல்ல. ஜஸ்ட் 2 வருஷம் தான் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு. எந்த தேர்தல்லையும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டி போடல. அப்படி இருக்கும்போது, மக்கள் இவ்வளோ ஓட்ட அள்ளி வழங்கியிருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒண்ணு மக்கள் வந்து சொல்ல விரும்புறாங்க. விஜய் என்ற ஒரு பர்சனாலிட்டி, தனி பர்சனாலிட்டிக்கு மேல அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, 35% ஓட்டு வந்திருக்கு. கரெக்ட்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 34.92% ஓட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆ ஆளுங்கட்சியா இருந்த திமுகவும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் சரி, கதிகலங்க வச்சிருக்குது. அவங்க 75 வருஷம் பாரம்பரியம், சும்மா ஒண்ணும் கிடையாது. இன்னொரு கட்சி 60 வருஷம். இவங்கள எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பணபலம் இருக்கு, ஆம், கூட்டணி இருக்கு. ஸோ எல்லாம் இருந்தும் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு 35% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு நாவல்ல படிக்கிற மாதிரி, ஒரு ஹிஸ்ட்ரிய படிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 108 எம்எல்ஏ, அவ்வளோ கூட்டணி வச்சிருந்து ஒரு திமுகவுலும் சரி, அவங்க வெறும் திமுகவுடைய எம்எல்ஏ சீட்ஸா பார்க்கும்போது வெறும் 59 இடங்கள் தான். அதே வந்து அதிமுக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 47 இடங்கள் தான். பட் இப்போ வந்து புதுசா நேத்து வந்த கட்சின்னு விமர்சனம் பண்ணப்பட்ட கட்சிங்கள 108 இடங்கள்ல வந்திருக்கு பெரும்பான்மையா. அதுவும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 40 சீட்ஸு சாலிடா எடுத்திருப்பாங்க. அதிலெல்லாம் 2ண்ட் பிளேஸ்ல தான் வந்திருக்காங்க.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கிற இவங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 23 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேறு எந்த கட்சியிலையும் பாசிபிள் கிடையாது. இந்தியாவிலே எந்த கட்சியிலையும் இதெல்லாம் பாசிபிளாக இருக்குமான்னு தெரியல. 23 கேண்டிடேட்ஸ் வெறும் 35 வயசுக்குள்ளே இருக்கிற இப்போ 20க்கு 25லேருந்து ஒரு 35 வயசுக்கு கீழே இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் 23 பேர் இதுவாயிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி தொகுதியில் நின்றவங்க எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 26 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக பேசு பொருளாக இருந்துச்சு. திமுகவும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, சமூக நீதி பேசுகிறவங்க உங்கள் இதுவில் ஒரு தலித் எம்எல்ஏ ஆக்க முடியுமா, உங்களால் ஒரு துணை முதல்வர் ஆக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருந்துச்சு. அதெல்லாம் இவர் வந்து விளம்பரமே இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக இதெல்லாம் வந்து ட்ராக் லிஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியுது. இதை வச்சு எங்கேயுமே பிரச்சாரமே பண்ணலை. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கூட ஒரு அமைச்சரை வச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலித்தை வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம், மந்திரி ஆக்கியிருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இவர் எதுவுமே அதை பற்றி டச்சே பண்ணல. பட் 26 எம்எல்ஏ வந்திருக்கு. வேறு இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து நாங்கள் வந்து லேடிஸு சரிசமமாக நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன கட்சிகளில் இவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் 12 எம்எல்ஏ லேடிஸ் விமன் உருவாக்கியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லே எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ஒரு ஷாக்கிங்கான இதுனா ஒரே ஒரு ஓட்டில் ஒரு கேண்டிடேட் வின் பண்ணியிருக்கிறார். சிங்கிள் ஓட்டில் வந்து ஒரு கேண்டிடேட் வின் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் மிராக்கல்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் மிராக்கல், தேர்தல் மிராக்கல். ஒரு ஓட்டோட வேல்யூ ஒரு கேண்டிடேட் எம்எல்ஏ ஆகிறார். ஒரு எம்எல்ஏயோட வெயிட்டேஜ் ஒரு தொகுதியே ஆளாகிற அளவுக்கு இருக்குது அந்த ஒரு ஓட்டில். அப்போ பார்த்துக்கோங்க ஒரு ஓட்டோட வேல்யூ அவர் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கு. ஒரு மிக முக்கியமான விஷயம் இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தொகுதியுமே போட்டி போட்ட எந்த தொகுதியிலுமே 233 தொகுதியில் போட்டி போட்டாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு கேண்டிடேட்டை ஆதரித்தாங்க. ஸோ 234 தொகுதியிலையும் ஒரே ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் இழக்கலை. அந்த 234வது எடப்பாடி தொகுதியில் நின்னவர் மட்டும், எடப்பாடி இடத்துல நின்னவர் மட்டும் பெருவாரியான வாக்கு தான் வாங்கியிருக்காரு. அவர் தோத்தாலும் சரி. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நிற்கிறவங்க நீங்கள் நல்லா பாருங்கள். அவங்க வந்து நிறைய பேர் 30 ஓட்டு, 40 ஓட்டு, 70 ஓட்டு, 80 ஓட்டு, அதிகபட்சமாக அவங்க 200க்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க. 200 500 வாங்கினாலே பெரிய விஷயமா என்ற இந்த சமயத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஓட்டு வாங்கியிருக்காரு. டெபாசிட் இழக்காமல் இருந்திருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. ஒரே ஒரு கேண்டிடேட்ஸ் கூட டெபாசிட் வாங்கலை. அதாவது பார்த்திங்கன்னா அப்போ எல்லாருமே இந்த தாவேகா கட்சி தெரிஞ்சிருக்கு, விசில் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. தோத்தாலும் சரி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் இன்னும் நிறையா ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. அப்போ மக்கள் வந்து மக்கள் எதையும் எதிர்பார்க்கல. நீங்கள் யாராவனாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு பார்வை தான் இது. ஒரு ஆட்டோ டிரைவரோட சன்னு எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய சாதனை. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சேலஞ்சு பர்சன், மாற்றுத்திறனாளி ஒருத்தர் எம்எல்ஏ ஆகியிருக்கார். ஸோ இதில் இந்த மாதிரி சாதனைலாம் இது வரைக்கும் எந்த கட்சியும் சரி இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. போட்டியிட்ட முதல் தேர்தல் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ மக்கள் என்ன சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா, காசு வேணாம், பணம் வேணாம், வேறு எதுவும் வேணாம், நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, நாடு முன்னேற்றம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த இதுவில் தான் பணம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கானலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இந்த நேரத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. காசு வேணால் கொடுங்க, வாங்கிக்கிறோம்,
கொடுக்காம போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ காசு கொடுத்தும் என்னென்னமோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பட் அதை எல்லாத்தையுமே தூள் தூளாக உடச்சி காசுலாம் இல்லை, முக்கியத்துவம் இல்லை, நாங்கள் இப்போ இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா வந்து இவங்க வந்து டிவிகே கட்சியை சேர்ந்தவங்கள யாருக்கும் ஒரு பைசா கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த காசும் கொடுக்காம, எந்த காசும் வாங்காமல் அவங்க வந்து ஓட் போட்டிருக்கிறாங்க, ஓட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஜென்ரேஷனாக இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுடைய இது ஒரு 50 வருஷம்னு சொல்லி 50 வருஷத்துக்கு அப்புறம் வர எலெக்ஷன் மாதிரின்னு சொல்கிறது அது 100க்கு 100 உண்மை தான். ஆனால் அதையே மிஞ்சிட்டார். உங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், அவர் வந்து பார்த்திங்கன்னா 1947 வந்து தான் 1967 ஆட்சியை பிடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் 20 வருஷம் ட்ராவலுக்கு அப்புறம் தான் 1977 ஆட்சிக்கு வந்திருக்காரு. கூட்டணி ஆட்சியோட 130 இடம் 33% வந்திருக்காரு. பட் இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி வந்து 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. பெரும்பான்மையாக நிரூபிக்கணும்னாலும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக, மிகப்பெரிய தனிப்பெரும் கட்சியாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பேசுவது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்காக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, ஓகே. இவங்களுடைய வெற்றி அப்புறம் திமுக அதர்ஸோட தோல்வி எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வெற்றி ஃபஸ்ட்டு நம்மளோட விஜயோட வெற்றியை பார்க்கலாம். இவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கையில் எடுத்திருக்காரு, எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் மேலே வச்ச விமர்சனங்கள் எக்கச்சக்கமான விமர்சனங்கள். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இவருடைய ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஒரு களத்தில் இறங்கணுன்னா முழுமையாக 100% இறங்கணும். ஸோ அந்த படத்தை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் சைட்லாம் திரும்பாமல் முழுக்க அரசியல். ஸோ மாநாடு நடத்துகிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை பார்க்குறதா இருந்தாலும் சரி, கேம்பெயின் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டார். கூட தெரிஞ்சிச்சு. நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ண முடியல, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதெல்லாம் மீறி அவருடைய வாய்ஸ் வந்து பெருவாரியான மக்களுக்கு சோசியல் மீடியா மூலம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால தான் அவரால் இந்த வெற்றி சாத்தியமாச்சு. சரி, ஓகே. அது மட்டுமா, அவரோட ஸ்பீச் ரொம்ப முக்கியம். அவரோட ஸ்பீச் வந்து எதுவுமே வாய்க்கு வந்ததை பேசாமல் ரொம்ப நிதானமாக பேசியிருக்காரு. ரொம்ப பொறுமை. இதெல்லாம் அவரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாரு, பேசக்கூடாத இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு. விமர்சனங்களை பெருசாக அஃபெக்ட் ஆகாமல் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ நெருக்கடியை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த நிதானம் எல்லாமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்க்க ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஓட் மூலயமா இது பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்